ஆக்சுவலி எங்க ஸ்டோரி வந்துட்டு அக்காவை பொறுத்த வரைக்கும் மே 2 2023 அக்கா வந்துட்டு ஒரு போஸ்ட் போடுறாங்க. நான் வந்துட்டு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரிக்வஸ்ட் கனெக்ஷன் கொடுத்து அக்காவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன். நான் வந்துட்டு எல்லா லிங்க்டின் கிரியேட்டர்ஸுமே வெஸ்டர்ன்ல இருந்து யூரோப்ல இருந்து தான் கனெக்ஷன் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் தமிழ் ஆளும் நீங்க தான், உங்ககிட்ட தான் கனெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த அக்கா வந்துட்டு சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அந்த பாட்காஸ்ட் விஷயமா நான் வந்துட்டு ஃப்ரீயா உங்களுக்கு கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு அக்கா வந்துட்டு இஸ் ஹேவிங் அ கோஹோட், பேட்டா கோஹோட் மாதிரி. அதுக்கு நாங்களாம் வந்துட்டு மெம்பர்ஸ். இந்நேரம் வந்து ஒரு 2 இயர்ஸா வந்து ரிலேஷன்ஷிப் போகுதுன்னா முதல் அந்த பாட்காஸ்ட் தான் அந்த காரணம். அதே மாதிரிதான் ராம்கோகுலும் அக்கா வந்துட்டு என்ன மூலயமா தெரிஞ்சு இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கெஸ்டா நாங்க அக்காவை கூப்பிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் கோவட் பத்தி தான் முதல்ல இவங்கதான் எவிடன்ஸ் how my cohort is working. இவங்க கண்டென்ட் பார்த்து தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு டவுட்டுக்கா, அது எப்படி உங்களுக்கு அந்த கதை மேல அவ்வளோ அப்சஷன், ஸ்டோரி டெல்லிங்? சின்னத்துல சொல்லி தருவான். நான் ஊருக்கு போயிட்டு வருவேன். அங்க வந்து எனக்கு எங்க ஐயா வந்து கதை எங்க அம்மாவோட அப்பா ஐயா ஓகே கதை சொல்லி அனுப்புவாங்க. நான் இங்க வந்துட்டு இந்த கதையை வந்து எங்க பெரியப்பா வருவாங்க. அவங்க வீடு எங்க வீட்டை தாண்டி தான் போகணும். அவங்க டெய்லி 9 மணிக்கு எங்க வீட்டை கிராஸ் பண்ணி போகணும். அந்த டைம்ல நான் உங்களுக்கு வந்து நான் ஊர்ல இருந்து மே மாசம் போயிட்டு ஏப்ரல் மேல கத்துட்டு வந்த கதையெல்லாம் டெய்லி ஒரு கதையா அவருக்கு நான் சொல்லுவேன். என் கதையை கேட்டுட்டு தான் அவர் வீட்டுக்கு போவேன். அவர் வீட்டுக்கு போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். வீட்டு வாசல்லே பெரியப்பா வருவாங்க, நான் கதை சொல்லணும், பெரியப்பா வருவாங்க, நான் கதை சொல்லணும். இது ஒரு மாதிரி பழக்கம். அதுக்கப்புறத்துல இருந்து இந்த டிராமாட்டிக்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, என்ன நடந்தாலும் அதை டிராமா பண்றதுன்னு அது கொஞ்சம் எனக்கு அதிகமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல எல்லாம் நான் டிராமா கிளப்ல எல்லாம் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இங்கிலீஷ் டிராமால எனக்கு பிடிச்ச ஒரு சார் வந்து இங்கிலீஷ் டிராமால இருப்பார். ஸோ அப்போ அந்த கேரக்டர்ஸ் பண்றதுக்காக எல்லாம் போய் உட்காந்துப்பேன். எல்லாரும் எல்லாம் ஈவெண்ட் பண்ண டான்ஸ் ஆடுறப்போ நான் மட்டும் போய் டிராமால உட்காந்துப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறத்துல இருந்து இந்த பிடிச்சவங்க எல்லாருக்கும் கதை எழுதுறது, போயம் எழுதுறது, இப்படி எல்லாம் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சரி நமக்கு என்ன நல்லா வரும் அப்படின்னா கதை சொல்றதுதான் நல்லா வரும், அதையே எடுத்துக்கலாம். அதுதான் என் ஸ்டோரி டெல்லிங். இது இக்கிகாயோட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூ ஹேவ் டு சூஸ் சம்திங் தட் யூ லவ் டூயிங் as if you are doing it every day. ஒரு விஷயத்த உன்னால 24 மணி நேரம் செய்ய முடியும், 7 நாளும் செய்ய முடியும், ஆனாலும் எனக்கு சளைக்காம அதையே உன்னால செய்ய முடியும்ன்றத வந்து ப்ரொஃபஷன் ஆக்கிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து என் வெர்ஷன் ஆஃப் இக்கிகாய். ஓகேயா, ஒரிஜினல் வெர்ஷன் வந்து அது வேற மாதிரி இருந்திருக்கும். பர்பஸ் இருக்கணும், உன் பர்பஸை கண்டுபிடிச்சு நீ அதுக்கேற்ற மாதிரி போகணும். நான் என் வெர்ஷன்ல என்ன பண்ணேன் அப்படின்னா சம்திங் தட் ஐம் பேஷனேட் அபவுட் அப்படின்னு தேடி பார்க்குறப்போ ஐம் பேஷனேட் அபவுட் கதை சொல்றது அண்ட் ரைட்டிங். அண்ட் ரைட்டிங் paid me well. There are clients for whom I write and அவங்கள மாதிரியே என்னால எழுத முடியுங்கிறதும் அவங்க இம்பர்சனேட் என்னால பண்ண முடியும்ன்றதுமே எனக்கு புக்ஸ்ல இருந்தும் கதையில இருந்தும் தான் இருந்தது. எனக்கு ஒரு டவுட், இப்போ நீங்க வந்துட்டு கதை சொல்றத எப்படி நீங்க ப்ரொஃபஷனலா சொல்லுவீங்க? எங்க அம்மா கூட தான் 1000 கதை சொல்லுவாங்க. இதை நான் வந்துட்டு லிங்க்டின்ல போடுறப்பையும் இன்ஸ்டாகிராம்ல போடுறப்பையும் அதை ஒரு காப்பியா எழுதி அதை கதையா சொல்லுவோம். மற்றவங்க படிக்கிறது என்னடா இது இவ்வளவு கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி சுழிக்காத அளவுக்கு படிக்கிற அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வேலை அதை டெலிவர் பண்ணணும். அந்த கதை எப்படி நீங்க டெலிவர் பண்ணுவீங்க? முதல் விஷயம், ஒப்பீனியன்ஸ் ஆர் theirs and not yours. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யார் உனக்கு கிரிஞ்சுன்னு சொன்னாலும் அதை நீ ஒத்துக்கிற வரைக்கும் அது நீ கிடையாது. சரியா, நீ தோத்துட்டேன்னு சொன்னா அந்த டைலாக் தான். எப்படின்னா உன்னை நீ நம்புற வரைக்குமே யூ ஆர் நாட் தட் பர்சன். இஃப் யூ பிலீவ் ஐ எம் தட் பர்சன், யூ ஆர் தட் பர்சன். அவ்வளவுதான். எவ்ரிதிங் யூ திங்க் இஸ் ரைட். ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்லாம் இல்லை. நார்மலா நீ ஒரு கதையை கேட்ப, நீ கேட்ட கதையில உனக்கு ஞாபகம் இருக்க கதை என்னன்னு யோசிச்சுக்கோ. சரியா, அதை வச்சு நான் சொல்றதை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணு. எப்படின்னா நம்ம எந்த கதையோட அதிகமா ரிலேட் ஆகும்னா நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்த ஒரு விஷயம், இல்ல நமக்கு நடந்த ஒரு விஷயம், இல்ல நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப சீக்கிரம் இது பண்ணிடுவோம். இல்ல அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இது நடக்கவே நடக்காது, நடந்தா நல்லா இருக்கும். இந்த 2 ஜானருக்குள்ளதான். ஒன்னு க்ளோஸ் டு த ரியாலிட்டி, இன்னொன்னு நெவர் பாசிபிள் இன் அ ரியாலிட்டி பட் வி விஷ் டு ஹேவ் இட். இந்த 2 ஜானர்ஸ்ல மட்டும்தான் மோஸ்டா இருக்கும் கதை. ஸோ இந்த 2 ஜானர்ல ஃபர்ஸ்ட் ஜானரால தான் நான் யூஸ் பண்ற கதையா இருக்கும். இப்போ இந்த ஜானர்ல நம்ம கதை சொல்ல போறோம் அப்படின்னா அந்த ஜானர்ல நமக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். எனக்கு இருந்த அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்க மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கும்.
அந்த சென்டென்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, திடீர்னு கதவை திறந்தேன் அப்படின்னு சொல்றது எல்லார் வாழ்க்கையிலும் நடந்துருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல நீ கதவை திறந்துருப்ப. இப்போ திடீர்னு கதவை திறக்குதுங்கிற இடத்துல இருந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறப்போ என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுங்கிற 2 பாயிண்ட் இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு ஆக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு பாஸ்ட் என்ன ப்ரெசென்ட் என்ன நான் சொல்லவே இல்லை. ஸோ இந்த ஆக்ஷன் கியூரியாசிட்டியை ஈடுபடுத்தும். ஸோ கியூரியாசிட்டி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டை வந்து நீ எப்படி சொல்ல போறேன்றதுதான். எவ்ரி ஸ்டோரி இஸ் அபவுட் அ சேஞ்ச். Either the changes of transformation, positive, negative, any form, every story has to be having a change. Now, how you deliver that is the game. How do you deliver is most relatable form to them. நான் இப்போ போய் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் எழுதுனேன்னா என் ஆடியன்ஸ் மோஸ்ட்டாக தமிழ்நாட்டை சேர்ந்த 20 to 45 இருக்கவங்க தான் என் லிங்க்டினை பொறுத்த வரைக்கும். டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் மைண்ட். அவங்க கிட்ட நான் அந்த இங்கிலீஷ்ல எழுதுனா யாருக்கும் புரியாது. அதே நான் வந்து ஃபுல் தமிழ்ல எழுதினேன் அப்படின்னா எனக்கு நார்த் இந்தியன் ஆடியன்ஸஸும் இருக்காங்க, அவங்களுக்கும் புரியாது. ஸோ இது 2 பேருக்கு நடுவுல இங்கிலீஷ் தான். ஆனா ரொம்ப சிம்பிளா 3 சிலபலுக்கு மேல இருக்க எந்த இங்கிலீஷ் வார்த்தையும் எழுதக்கூடாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இருக்க எந்த வார்த்தையும் எழுதக்கூடாது. நிறைய இமோஷன்ஸ் இருக்க மாதிரியும் வார்த்தைகள் இருக்க மாதிரியும் கான்வர்சேஷன் இருக்க மாதிரியுமே எழுதணும். இதையெல்லாம் நடக்கிறப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா அது ஒரு கதை மாதிரியே உனக்கு ஃபீல் ஆகும். நானும் என் வீட்டில் இருக்கவரும் பேசிக்கிற மாதிரியும் நானும் நீயும் பேசிக்கிற மாதிரியுமான கதைகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இது எனக்கு மட்டும் நடந்துச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்காது. நான் இப்போ இந்த கதையை சொல்றப்போ ஓகே இது எனக்கு கூட நடந்திருக்குல்ல அப்படின்னு நீ எந்த ஒரு பாயிண்ட்டை ஃபீல் பண்றியோ அந்த பாயிண்ட்ல இருந்து கதையை ஆரம்பிக்கிறப்போ கதை ரொம்ப ரிலேட்டபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க நான் போனேன் அப்படிங்கறதுக்கான ஜர்னியை கதையா சொல்றப்போ ஈஸி ஆயிடும். அவ்வளவுதான், கதை சொல்லியாச்சு. சூப்பர். இப்போ நீங்க கதை சொல்றீங்க, இதை நீங்க வந்துட்டு உங்க லிங்க்டின்ல பிராண்டிங்காக சொல்றீங்க. இப்போ நீங்க சொன்ன ஒரு ரோட் மேப் வந்து பிராண்டிங்காக சொல்றீங்க. இதை தவிர்த்து நான் ஒரு சாதாரண மனுஷன், பிராண்டிங்கை தவிர நான் என்னோட லைஃப்ல கதை எதுலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? எல்லாத்தையும் சொல்லலாம். கடைசியா உங்க அம்மா என்ன போய் சொன்னீங்க? ஃப்ரெண்டோட வெளியே போறேன், அதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன் கன்ஃபார்மா. அவ்வளவுதான். அங்க இருந்து ஆபீஸ்ல மேனேஜர்கிட்ட ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு ஒரு கதை சொல்லணும். ஆப்வியஸ்லி அது உண்மையெல்லாம் இருக்கும். உண்மை இல்லாம ஒரு கதையை சொல்ல முடியாது. 1% உண்மை இருந்தா மட்டும்தான் ஒரு கதையை சொல்ல முடியும். ஆனா அதை நீங்க எப்படி சொல்றேங்கிறது தான் அந்த கதையோட இதுவே. நான் ஒரு டாஸ்க் 2 டாஸ்க் 3 4 5 நான் டாஸ்க் நம்பரா சொன்னா இது டாஸ்க் நம்பரு. இதுல இருந்து என்ன இம்பாக்ட் வந்துச்சு, இதனால என்ன மாறுச்சுன்ற சேஞ்சையும் நான் சேர்த்து சொன்னேன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே கதை சொல்லும். Numbers saying stories are very powerful than just an ordinary story. சரி, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கடைசியா பார்த்த டிவி ஆட் இது. அதுல அவங்க வந்து நீங்க வாங்க, ஒருத்தவங்க வந்து பில் கேட்பாங்க, இந்த கடையில பாருங்க, நீங்க இன்னொரு 4 கடைக்கு போங்க, அந்த கடையில கேளுங்க, திரும்ப இந்த கடைக்கே தான் நீங்க வருவீங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கதை தானே. அந்த கதையை நீ பார்க்கல, ஆனா அந்த கதையை உங்க கண் முன்னாடி காட்டினாங்க, நம்ம நம்பணும். ஏன்னா இது நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். So far. ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. நான் கேக்குறேன் how relatable is it for you? சூப்பரா. ஆக்சுவலி ரொம்ப வேல்யூபிளா இருக்கு. ஆக்சுவலி நாங்க நீங்க வந்துட்டு இந்த கேப்ல நாங்க வந்துட்டு ஒரு 2 ரீல் 3 ரீல் ஆக்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க சொன்ன இந்த ஒரு 10 நிமிஷத்துல. ஓகே, வெரி குட். இந்த பிளான்ல நம்புங்க தான். எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுடா. ஓகே. ஓகே. myself is harder. ஓகே. Sometimes. Next வந்து உங்க லவ் ஸ்டோரி. Your love story with LinkedIn. நான் லிங்க்டின் இமெயில் காதலிக்கலாம் இல்ல. அது வந்து மை ஸ்டோரி வித் லிங்க்டின் ஸ்டார்டட் as if என் மென்டார் கிட்ட சொன்னதுதான். அது ஒரு பெட் மாதிரி சொன்னாரு. முடிஞ்சா நீ உன்னை நம்புனா நீ ட்ரை பண்ணு, let people say அப்படி சொன்ன ஒரு விஷயம். சரி ஓகே எழுதுவோம். ஸோ எனக்கு வந்து டெய்லி மார்னிங் ஒரு ஸ்லாட் இருந்துச்சு. 8:30 எனக்கு ஒரு வேலை இருக்கு. அதுக்கு முன்னாடி இது பண்ணலாம் சரியா. 8 o'clock எங்க அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர். ஸோ அவங்க கரெக்டாக 8 o'clock வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. அவங்கள வீட்டை விட்டு எல்லாம் அனுப்பிட்டு நான் கதை சாத்திப்பேன். ஸோ 8:30 வரைக்கும் தான் எனக்கு டைம். காலைல உட்காந்து அன்னைக்கு நாள் எனக்கு என்ன நடந்ததோ, நான் என்ன ஃபீல் பண்ணேனோ அதை ஒரு கதையா எழுதுவேன். ஒரு கதையாவோ ஒரு ஃபார்மேட்டாவோ ஏதோ ஒன்று எழுதுவேன். மார்னிங் எவ்ரிடே கன்சிஸ்டன்டா 150 days நான் எழுதுவேன். லிங்க்டின்ல எழுதுவேன், லைவா எழுதுவேன். ஆக்சுவலி ஒண்ணு யாரெல்லாம் மார்னிங் பேஜஸ்னா என்னன்னு தெரியாதோ அவங்ககிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி. மார்னிங் பேஜஸ்னா என்ன? ஆக்சுவலி அக்கா இப்போ என்ன சொன்னாங்களோ அதான் மார்னிங் பேஜஸ். நீ எழுந்த உடனே எதுவுமே இல்லாம வெறும் ஒரு பேப்பர் பென் எடுத்து பென்னு நிக்காம
எது வேணா எழுது, எனக்கு எழுத்தரில் ஒரு 100 வாட்டி எழுதுனா அதான் மார்னிங் பேஜஸ். நீ ஒரு 4 நாள் இது எழுதுனா 5வது நாள்ல இருந்து யூ ஸ்டார்ட் டு கிரியேட்டிவ், அது கிரியேட்டிவ் திங்கிங், கிரியேட்டிவ் ரைட்டிங்க்கு அதான் எல்லா டைரக்டர்ஸ், ஃபிலிம் மேக்கர்ஸ், ஸ்டோரி ரைட்டர்ஸ் எல்லாமே அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இது தெரியல, பட் ஆனா இது ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன். நம்மளுக்கு இந்த படம் பேர் தெரியாத படத்தை பார்த்து போலாம், அந்த மாதிரி தான் எனக்கு தெரியல, ரொம்ப நாளா செஞ்சுட்டே இருக்கேன். சரியா? ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா, சரி வை நாட் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 நாள் கண்டினியூஸா எழுதிட்டு இருந்தேன். லிங்க்டினும் என் கூட சேர்ந்தே வாழ்ந்துகிட்டே இருந்தது. அது அந்த 150 நாள் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து ஐ ரியலைஸ் இட் இஸ் நாட் த நம்பர்ஸ் தட் ஐம் கேதரிங். ரொம்ப நிறைய பேர் என் கூட சேர்றாங்கன்றது யோசிச்சு பார்த்தா 10,000 பேருங்கிறது ஒரு ஆடிட்டோரியத்துல இருக்க அளவு. அவ்வளோ பேர் என்னையே ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நான் என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையுமே அங்க பப்ளிஷ் பண்ணல. ஐ ஹேட் டு பி ரிஃபைன்டு. நான் எதை பத்தி என்ன பிராண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பத்தி படிச்சு, எனக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கணும் அப்படின்னா அது எதை பத்தி இருக்கும், என்னை பத்தி தேடுனா என்னை எதுக்காக தெரியணும், இதெல்லாம் அதுக்கப்புறம் நான் பண்ண ரிஃபைனிங். பட் ஆனா எனக்கா அதுக்கப்புறம் ஐ கெஸ் ஐ ஸ்டார்டட் அண்ட் April 21 ஆரம்பிச்சேன். இப்போ 3 வருஷம் முடிஞ்சிச்சு எனக்கும் லிங்க்டினுக்குமான ஜர்னி. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸைட்டடா சொல்றீங்க 10K ஃபாலோவர்ஸ்லாம் இருந்தாங்க. இது நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்க? இதெல்லாம் ஒரு பொம்மை தான் கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட். பட் ஆனா பிக் நம்பர்ஸ் 150 டேஸ்ல 10,000 அப்போ வீட்ல வந்து நிறைய ரியாக்ஷன்லாம் இல்ல. சரி ஓகே, எங்க வீட்டுல வந்து எதுக்கும் பெருசாலாம் ஓகே அப்படிலாம் வராது. நார்மலா ஓகே பாப்பா, சூப்பர் பாப்பா, ஓகே அடுத்த வேலைக்கு பாரு அப்படி சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். இது போயிடும். எங்க அப்பா எங்க அம்மா வந்து டக்குன்னு அந்த ஒரு நிமிஷத்துக்கு எக்ஸைட் ஆவாங்க. ஓ ஓகே அப்படியா, சூப்பர் சூப்பர், சரி அடுத்த வேலையை பாரு அப்படி சொல்லுவாங்க. நான் அடுத்த வேலையை பார்க்க உங்க போஸ்ட்லாம் காட்டுவீங்களா உங்க அப்பா அம்மா? நான் மோஸ்டா இங்கிலீஷ்ல எழுதிருப்பேனா, எங்க வீட்டுல படிக்க மாட்டாங்க. சோ நான் எழுதிட்டு என்ன எழுதுனேன்னு போய் படிச்சு காட்டுறேன். மதர்ஸ் டேக்கு எதையாவது எழுதியிருக்கேன் அப்படின்னா எங்க அம்மாட்ட போயிட்டு நான் சொல்லுவேன், இந்த மாதிரி எழுதியிருக்கேன், சரி படிச்சு காட்டு அப்படின்னு எப்பயாவது சொன்னாங்கன்னா நான் படிச்சு காட்டுவேன். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் நான் எழுதுனதை படிச்சுட்டு எங்க அம்மா கிட்ட வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்க அம்மா இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க நல்லா இருந்துச்சாமா அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் சில டைம்ஸ். வீட்ல இருந்து எதுவும் அப்போஸ் பண்ணல, உங்களோட பேஷன் வந்து நான் ரைட் பண்ண எழுத போறேன் அப்படின்னு சொன்னப்போ வீட்ல இருந்து ட்ரை பண்ணு, முடிஞ்சா பண்ணு, ஒவ்வொரு விஷயம் யூ வாண்டட் டு ட்ரை சம்திங் ட்ரை பண்ணு. பட் ஆனா ரொம்ப கான்சியஸா எதுல இருந்தாங்கன்னா, நான் ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் உடம்புக்கு எடுத்து ஆரம்பிச்சிட்டேன் மாதிரி இருந்தது. ஐ பிலீவ்ட் இன் திஸ், எவ்ரிபடி ஹஸ் டு இன்வெஸ்ட் எய்தர் டைம் ஆர் மணி. இது ரெண்டு தான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்க முடியும். என்கிட்ட மணியில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ என் ஸ்கில்லை நான் வளர்த்துக்கணும்னா நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது என் டைமா மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ வாட் ஐ டிட் வாஸ் ஐ ஓவர் இன்வெஸ்டட் மை டைம். 9 to 5 முடிச்சு திரும்ப அடுத்து வந்து 6-7க்கு நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றேன் அப்படின்னா நான் திரும்ப ஒரு 8க்கு ஆரம்பிச்சிருவேன். 8 to 12 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு மணி நேரம் தேவைப்படும். நான் ரிலாக்ஸ் ஆகி நான் தூங்குறதுக்கு. ஏன்னா 12 o'clock வேலையை முடிச்சேன்னா திரும்ப உடனே தூங்க முடியாது. எழுதி முடிச்சேன்னா 12 o'clock உடனே தூங்க முடியாது. ஸோ திரும்ப 1 மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நான் தூங்கி 2 மணிக்கு தூங்கினா காலைல 6 மணிக்கு எழுந்தாதான் நான் ஆஃபீஸ் போகணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் விந்து ஓடிட்டே இருக்கும் அந்த கண்டினியூஸ் ஜர்னி. அப்போ வந்து ஒரு பாயிண்ட் until last year I did not realize I'm losing my health. ரொம்ப சீரியஸா நிறைய முறை சொன்னாங்க, நீ இதெல்லாம் செய்யவே தேவையில்லை, you don't need an additional income, you don't need to do this, don't do this. அவங்க சொன்ன ஒரு இடம் என்னன்னா, நான் என்ன ஓவரா ஸ்ட்ரெயின் பண்றேன் அப்படிங்கிறது தான். அண்ட் அதுக்கப்புறம் போன February அப்புறம் just before I met my husband I had an health issue of like கொஞ்சம் பிபி எல்லாம் ஏகிற ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும்ல. அப்படி தோண ஆரம்பிச்சோடனே நான் என்ன பண்ணிட்டேன், பிரேக் அடிச்சேன். That's the break point that I took. அதுக்கப்புறம் வந்து 100 பேர் கூட வேலை செய்யறது, 50 பேர் கூட வேலை செய்யறதெல்லாம் பெருமை இல்லை. ஜஸ்ட் ஏர்ன் வித், இப்போதைக்கு நான் ஒரு 4 கிளைண்ட் கூட வேலை செய்யறேன் கரெக்ட் தான் அப்படின்னா they pay me handsome enough that I'm okay with that. I don't need numbers to make it. 4 பேர் இருந்தாலும் அதே அமௌண்ட்டுக்கு வேலை செய்யற மாதிரி வேலை மாத்திக்கிட்டேன். I don't overwork now. ஸோ இதுல இருந்து ஒரு 3 questions நீங்க சொன்னதுல இருந்து, ஸ்பீக்கிங் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட், நீங்க மீட் பண்ணது, உங்க கதை ஒரு ஷார்ட்டா. ஆக்சுவலி சாரி டு இன்டரப்ட், அக்கா வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவனும் நானும். அவளும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட், அக்காவும் அவரோட ஹஸ்பண்டோ செக் பண்ணுங்க. Okay, I'll say you all, that is அவனும் நானும். That is exactly the story how I met my husband.
how I met your mother, how I met your husband, and how things happened. And we had a typical arranged marriage. I had high esteems. I do not want to go into a marriage and say I don't want it. எனக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. I wanted an equal partner. First rule was that I wanted an equal partner in terms of finances, in terms of family, in terms of handling, in terms of everything. Because I earn, he also earns. I want the family to go like that. நான் சம்பாதிக்கிறேன், நீ வீட்டு வேலையை செய், நீ வீட்டு வேலையை செய், நான் சம்பாதிக்கிறேன்றது மாதிரி இல்லாம I wanted someone to share everything with me, and I got a person who agrees. We had this discussion. அந்த பார்த்த முதல் நாள் வந்து நம்ம பேசுவோம். ஸோ அப்படி பேசுறப்போ we had this discussion for an hour. நாங்க பேசினது நான் மட்டும்தான் அந்த கண்டிஷன் சொன்னேன். அந்த பக்கத்துல இருந்து ஒரு கண்டிஷன் கூட வரல, ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. நான் அந்த கான்வர்சேஷன் முடிச்சுட்டு நான் கேட்ட ஒரே கேள்வி, நான் இவ்வளவும் கேட்டேன், நீ எந்த கேள்வியுமே இதை ஏன் கேட்கல அப்படின்னு நான் கேட்டப்போ, நான் என்னெல்லாம் என் ஒய்ஃப் கிட்ட வேணும்னு நான் எதிர்பார்த்து ஒரு லிஸ்ட் நான் என் வீட்டில் சொல்லிட்டு வந்தேனோ அது எல்லாத்தையுமே தான் நீங்க கண்டிஷனா என்கிட்ட நீ சொன்ன. ஸோ ஐம் ஓகே வித் தட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ வி அக்ரீட் ஆன் கெட்டிங் வி காட் என்கேஜ்ட் ஆன் March 12 and then we got married by September 17, 2023. We got married. So 1 year ஆகும். Approximately 10 months now of our marriage. நீங்க வந்துட்டு உங்களுடைய பேஷன் பத்தி, உங்களுடைய நீங்க என்ன பிடிக்கும், என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொன்னப்போ உங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து அப்போசிஷன் என்ன வந்து, சப்போர்ட் என்ன வந்து? ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் கேட்டல, நான் பண்ணல என்ன எக்ஸைட் ஆவாங்க உங்க வீட்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட் என் ஆத்துக்காரர் தான். அவர் he will be the first person to realize like பாப்பா 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 நீ யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு, இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணு, இந்த கமெண்ட் நல்லா இருக்கு, இப்படி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, உனக்கு இந்த கிளைண்ட் வந்திருக்காங்க. ஸோ வி ஷேர் கிரெட்ஸ். ஸோ என் அக்கௌண்ட் அவரோட ஃபோன்லேயே இருக்குன்றதுனால அவராலையும் பார்க்க முடியும் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஸோ ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ இல் பி த ஃபர்ஸ்ட் பர்சன்ட் எக்ஸைட்டட். ஸோ இன்கேஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறேன், என் கிளைண்ட்ஸ்க்காக நான் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறேன் அப்படின்னா he handles the home. Without a complaint, he handles the home. And that is itself is enough for me, I guess. You know, when you do something, when you go somewhere an extra mile, you have to have someone in backup to say, I'm there to support. If somebody says that, you will be more energetic to do what you like. For me, I feel that is love, I guess. ஆமாம், ஆக்சுவலி கோஹார்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, அதுலேயே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். நான் கோஹார்ட்காக ஒரு பெரிய கண்டென்ட் ரெடி பண்ணுறேன், நம்ம பார்க்கறதுக்காக ஒரு மோஷன் போர்டு ரெடி பண்ணேன். அது ஒரு 4 மணி நேரம் எடுத்துச்சு. அந்த 4 அன்னைக்கு என் வீட்டில் சமைச்சதோ, எனக்கு கொடுத்ததோ, என் வீட்டை பார்த்துக்கிட்டதோ, இது எல்லாமே அவர் செஞ்சது. நான் ஏன் செய்யணுன்ற கேள்வி இருக்கலாம், இல்ல 2 பேரும் ஈக்குவல் தானே சொன்னோம். Why should I do the 70? Because அன்னைக்கு வந்து he did 70%, I did only 30. So if he come back and ask like 50-50 தானே சொன்னேன், why should I do 70 அப்படின்னா that would have not happened. I would have to go back and do it because that was my word. I said 50-50. ஸோ நான் போய் அந்த 20% நான் கம்ப்ளீட் பண்ண போயிருக்கணும். பட் ஆனால் அதை அவர் செய்யலை. அந்த 20% I invested here, that happened here. ஆக்சுவலி அந்த ஹஸ்பண்ட் கேள்வி ஏன் கேட்டேன்னா, ஐ சி a lot of இந்த கோஸ்ட் ரைட்டர்ஸ், இந்த லிங்க்டின்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கோஸ்ட் ரைட்டர்ஸ் உமன் இருக்காங்க. அவங்க அந்த காலேஜ் படிக்கிறப்போ அந்த காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ற உமன் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் இதுவே அந்த ரேஷியோவை மேரிட் உமன் யாரெல்லாம் அந்த லிங்க்டின்ல இருக்காங்களோ அந்த ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு. நான் அதனால தான் பார்த்தேன், லைக் ஏன் மேரிட் உமன் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ நான் வந்துட்டு சுதர்ஷன் அவங்களுடைய கப்பல் அதை பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் ஷீ ஸ்டில் அ ஃபவுண்டர், ஷீ ஸ்டில் இன் லிங்க்டின். ஏன் அந்த ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு? அன்மேரிட் இஸ் டு மேரிட், லைக் அவங்க வந்துட்டு லிங்க்டின்ல பர்சீவ் பண்றது, இன்ஸ்டாகிராம்ல பர்சீவ் பண்றது, சோஷியல் லைஃப் பர்சீவ் பண்றது, இது ஏன் கம்மியா இருக்கு அப்படின்றதுக்காக தான் ஆஸ்க் அபவுட் டீப்பர் டாட்ஸ். எனக்கு நான் இது வரைக்கும் இது பியூர் அவங்கள யோசிக்கவே இல்லை. பட் ஆனால் பட் யூ ஹேவன்ட் மெட் நிறைய பேரா இல்லை, நிறைய பேர் ஆக்டிவா அதை ஃபுல் ஃபிளெஜ்டா பர்சீவ் பண்ணல. மேபி ஏன்னா we still have a family to run at back end. the shared responsibility வந்ததுக்கு அப்புறம் அந்த social life அப்படியே கம்மியா. I can share you like 4-5 people like on my account, on people who are like excellent writers and founders of agencies, but they all take a step slow when they have family and then go forward. Maybe you need your time when you have a kid, I guess. Okay. Maybe எனக்கு தெரியல,
when once things happen to me, I'll say how that goes well forward. திரும்பி இந்த செகண்ட் ரவுண்ட் பாட்காஸ்ட் எடுக்கிறப்போ பார்ப்போம். I'll say that out. கண்டிப்பா. அண்ட் நீங்க ஒரு சொல்லியிருந்தீங்க இந்த ஃபர்ஸ்ட் 150 டேஸ்ல ஐ காட் garnered about 1000 10,000 அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எப்படி இருந்தது? ஆர் இந்த ஃபியூ வீக்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு 4 வீக் ஏதோ புதுசா பர்சியூ பண்றோம், தினமும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, அது எப்படி இருந்தது? ஏன்னா இந்த 30 நாள் நாங்க பண்றோம், ரொம்ப தலைவலிக்குது. ரொம்ப சிம்பிள், அட்டாமிக் ஹேபிட்ஸ். அந்த டைம்ல நான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒன் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் இட் சேஸ் இஸ் யூ ஹேவ் டு ரைட் ஒன் சென்டென்ஸ். ஐ வில் டூ டேஷ் on after or before a dash to become this dash person. So every habit you have to build, you will have to build it with the person that you want it to be. It is not the result that you want it to be, it is the transformation that you want it to be. Yes, if I wanted to be a healthy person, நான் என்னெல்லாம் செய்யணும், அதை எத்தனை மணிக்கு எப்போ செய்வேன், அந்த மாதிரி தான். ஸோ நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா, I wanted to be a writer. I will start writing as soon as I close the door and come back and sit here. I will write in this particular phone. Simple. 8 to 8:30 on this particular phone, I will write no matter what to become a writer. ஸோ இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ திஸ் ஒரு சில நாள்லாம் யாருமே லைக் பண்ணியிருக்க மாட்டாங்க. மொதல் 15-20 நாளுக்குலாம் ஒரே ஒரு லைக் தான் இருக்கும், அது லைக் என்னோட லைக்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மொதல் 3 நாளுக்குலாம் ஒரு லைக் கூட இருக்காது, ஏன்னா நானே என் போஸ்ட் லைக் பண்ணிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 15வது நாள்ல வந்து ஒருத்தர் போஸ்ட் படித்தேன், திபங்கர்னு ஒருத்தர் போஸ்ட் படித்தேன். அவர் என்ன எழுதியிருந்தாரு அப்படின்னா, if you don't love yourself, nobody else will love you. You are supposed to be the first person to water yourself. அதுக்கப்புறம் தான் நான் என் போஸ்ட்டை நானே போய் லைக் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் I found mentors everywhere. Everywhere you see, everyone who you meet with has something to teach you. Have this one mindset of learning from everyone. And whatever you learn, there is no need for you to apply it in your life. Because right. It might work for you, it might not. Right. But have a perspective of listening and learning. நான் இப்பயுமே ஒரு பெரிய ஆக்டிவ் லிசனரா அப்படின்னு கேட்டா, நான் 50-60% தான் லிசனிங் பண்றேன். நான் மேக்ஸிமம் பேசுறேன் அதில். பட் ஆனால் நான் இதை வந்து கான்சியஸாகவே ஐ ஷுட் லிசன் டு பீப்புள் அப்படிங்கிறத வந்து ஐம் ட்ரைங் டு பில்ட் மை செல்ஃப். ஸோ இதனால தான் என்னால் வந்து அந்த 150 டேஸ் போகிறப்போ எனக்கு பயமும் இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு லூஸ். பட் ஆனால் அந்த உள்ள நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது வந்து ஒரு டோபமைன் தான், டக்கு ஒரு டோபமைன் ஹிட்டு. இன்னைக்கு நான் எழுதுறேன், இது எவ்வளவு பேர் படிப்பான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா முத நாள் ஒரு 4 பேர் படிச்சிருக்காங்க, 5 பேர் படிக்கிறாங்க, எனக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒருத்தர் எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்க, என்னோடதெல்லாம் படிக்கிறாங்களா, ஓ நான் எழுதுனதெல்லாம் கேட்பாங்களா. அந்த ஒரு செல்ஃப் இன்செக்யூரிட்டியில இருந்த ஒரு ஆளுக்கு வந்து ரைட்டிங் மேல வந்து எனக்கு அது இருந்துச்சு. நான் போய் ஒரு நார்மலா ஒரு இடத்துல பேசுறேன்னா எனக்கு என் மேல எந்த இன்செக்யூரிட்டியுமே இருக்காது. ஐ ஆம் an extrovert, I go talk, speak, I do all this. But when I write and post, no, there is a huge audience, and what if they judge me, what if they think wrong of me அப்படிங்கிற ஃபியர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அது ஒரு கொஞ்ச நாள் போக 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 ஐ ஸ்டார்டட் ஹியரிங் only good words. ரொம்ப நாள் வரைக்குமே ஐ வாஸ் ஹியரிங் only good words. ஸோ அப்போ வந்து இட் பூஸ்டட் மீ லைக் எனிதிங், பிகாஸ் யூ ஹியர் சம்திங் குட் அண்ட் தென் பீப்புள் கம் அண்ட் சே. எனக்கு தெரிஞ்சு நீ அனுப்புன மெசேஜுமே வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஐ ஹியர் டு யுவர் போஸ்ட், நான் இத்தனை இதுல தமிழ் பொண்ணு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, நான் அப்படி ஒருத்தவங்களை தான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொன்னப்போ ஐ ரெப்ரசன்ட் மை கம்யூனிட்டிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது இன்னொருத்தவங்க வந்து ஒரு நாள் வந்து நான் ரொம்ப சோகமா இருந்தேன், உன் போஸ்ட் வந்து நான் படிச்சப்போ நான் மட்டும் சோகமா இல்லை, அவ்வளவு சோகமா தான் இருக்கா, பட் ஆனா அடுத்த நாள் வேலை செஞ்சாதான் சம்பளம், நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணுங்கிற மோட்டிவேஷன் எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாசம் கழிச்சு நான் அவங்களை வேற ஒரு இடத்துல பார்த்தப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வந்து ஒரு மாதிரி மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸா இருக்கும். This made me sustain the game. The impact that your post made. அதனால வந்து this is what impact. Seriously, the impact. பக்கா சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட். கதை எழுத தெரிஞ்ச நீங்க ஏன் உண்மையிலே கதை எழுதல? பிராண்டிங் இல்ல நாட் லைக் பிராண்டிங் லிங்க்டின் அப்படி சொல்றேன். பிராண்டிங், காப்பி, ஆட்ஸ் இதெல்லாம் தாண்டி நீங்க உண்மையிலேயே ஒரு கதை புக்கோ இல்ல ஒரு ஸ்டோரியோ நான் எழுதிட்டே இருக்கேன். 2021 ஆகஸ்ட்ல இருந்து ஆக்டிவ்லி ஐ ரைட்டிங் மை ஸ்டோரி. ஐ ஹேவ் தி நேம் ஃபார் இட். we can expect the book. It will come out, பட் ஆனா எப்போன்னு எனக்கு தெரியல. ரொம்ப வருஷமா எழுதுனேன், 30 சாப்டர் வச்ச ஒரு காதல் கதை. ஓகே, நாவல், the kind of novel. fiction.
ஃபிக்ஷன், நாவல் ஃபிக்ஷன் தானே. ஓகே. ஸோ வந்து எவ்ரிதிங் பிகின்ஸ் வித் ஹர். இதுதான் என் கதை, இதுதான் என் டைட்டிலும் கூட. நான் வெளில யாருக்கும் சொல்லவே இல்லை. ஐம் சேயிங் இட் டவுன். ஓகே, அஃபிஷியல் லான்ச். எவ்ரிதிங் பிகின்ஸ் வித் ஹர். எவ்ரிதிங் பிகின்ஸ் வித் ஹர். ஒரு பையனோட காதல் கதை. What happens when someone you love, you like, you get, you move on, you get them back. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது எப்படின்னா, நான் சில புக்ஸ் படிச்சிருக்கேன், அதில் மென் ரிட்டன் பை உமன்ஸ், அது வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், விமன் ரிட்டன் பை மென்ஸ், அது உண்மையாலே இன்னும் நல்லா இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் I'm writing a man with my perspective of a woman. Okay. So this is the கதை. And this has been going on process since 21 hours. அது இல்லாம I've written like poems எல்லாம் எழுதி I have published my poems. But not a single anthology-ல வந்து poem எழுதுறா அது மாதிரி இல்ல. எனக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. If you want to read my notes. அதுதான் நான் கேட்கணும்னு இருந்தேன். Before going to LinkedIn and Buildspace, உங்க இன்ஸ்டாகிராம் வந்து நேத்து தான் பார்த்தோம். நேத்துல இருந்து some 300 போஸ்ட் இருக்கும். எல்லா கோட்ஸுமே நான் சிலதெல்லாம் படிச்சேன். லைக் சின்னதா இருக்கட்டும் மட்டும். How that started? Again, it's love. I started reading books. So இதை சொல்லமான்னு எனக்கு தெரியல. But the first book that I read fully completed நான் ஒரு புக் படிச்சேன்னா அது 50 Shades of Grey. Okay. இந்தியாவில் வந்து there has a very big hate and things for that. I'm not support. India has banned it even. As a film it has been banned. But as a bookல that was the first book that I read. ஏன்னா அந்த படத்தை பார்க்க சொல்லி என்ன சொன்னாங்க. நான் வந்து பார்க்கல இப்படி சொல்றப்போ வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து புக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. நான் அந்த படத்தை வந்து கேட்டேன். கதை ரொம்ப எனக்கு செட் ஆகல. ஐ பிலீவ் இன் ஃபெமினிசம். ஸோ ஐ வாஸ் சோ மச் அகேன்ஸ்ட் இட் பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் அப்படின்னு சொன்னப்போ சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீ அந்த புக்கை படி. நீ அந்த புக்கை படிச்சுட்டு உனக்கு இன்னமும் அந்த கேரக்டர்ஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னா வந்து என்கிட்ட சொன்ன. அதுல அவங்க ஃபாலோ பண்ற பிரின்சிபல்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இன்னுமே வரல அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமே. பட் ஆனா அந்த படத்தை படி அவங்க காட்டுற அனஸ்தீசியாங்கிறது அந்த பொண்ணோட பேரு. அந்த கேரக்டர் உண்மையிலேயே அவ்வளோ ஸ்ட்ராங்கா எழுதியிருந்தாங்க. எழுத்தா அந்த பொண்ணு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. ஏன்னா அவளாவே படிச்சு அவங்க ஸ்டெப் ஃபாதரோட ஹெல்ப்போட படிச்சிருப்பா. படிச்சு she became what she wanted. She was an author there. She learned every rope of it. When she met with the person that she liked, she went forward for it. Even though she knows that she and him have like எப்படி day to night difference இருக்கு, கிடைக்கவே மாட்டானாலும் she went forward with whatever she believed in. And when she had a breakup with that person, she stood strong on what she believed. So for me, Anastasia was a very strong feminine character. நான் படிச்ச வரைக்கும். ஸோ அங்கேருந்து நான் புக் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு 120 வாரம் கண்டினியூஸாக புக்கு படிச்சிருவேன். வாரத்துக்கு ஒரு நாளாவது நான் புக்கு படிக்கிறேன்ற விதத்தில் 120 வாரம் நான் புக்கு படிச்சுட்டேன். என் Kindle says I have read 120 weeks until last 2 weeks. லாஸ்ட் 2 weeks நான் பெருசாக படிக்கல. அது வரைக்கும் I have read 120 weeks continuously. ஸோ இவ்வளோ காதல் நீ படிக்கிற அப்படின்னா இல்லை மோஸ்ட் எல்லாமே ரொமான்ஸ் புக்ஸாக தான் இருக்கும். இவ்வளோ காதல் படிக்கிறேன்னா ஆப்வியஸ்லி இட் கம்ஸ் டு மீ. தென் இவ்வளோ உள்ள இருக்கப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வெளில காட்டணும்ல. நான் சொன்னதுதான் அந்த குட்டி குட்டி எழுது. லாக்டவுன் வாஸ் த பூன் ஐ ஹேட். ஐ கெஸ் நான் எழுத ஆரம்பிச்சேன். படிக்கிறாங்க படிக்கல, யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க கேட்கல, எனக்கு தோணணும் நான் எழுதுறேன். படிச்சா படிங்க, கேட்டா கேளு. அது ஒரு பாயிண்ட்ல வந்து த டைரி ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்துட்டு லிங்க்டின்ல ஸ்பெஷலைஸ் கரெக்டா? லிங்க்டின்ல வந்துட்டு உங்ககிட்ட எது கேட்டாலும் எங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். நான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிற பையன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங்குள்ள போயிட்டு 4th இயர் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் செல்ல உட்கார்றப்போ எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல நான் லிங்க்டின்குள்ள போறப்போ என்ன பண்ணணும்? ஓகே ஓகே ஸோ யூ செட் நீ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்ன. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் போறதுக்குள்ள 3 ஸ்டெப் இருக்கு டு கெட் இன் டு எனி பிளேஸ்மெண்ட். அப்போ 3 விஷயம் பில்ட் பண்ணணும். ஒன்று, டு நோ யூ ஹாவ் நாலேஜ். ரெண்டாவது, people to trust you that you have this knowledge. And the recruiter should know that you have knowledge. 3 forms. So இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், டு மேக் yourself, உனக்கு நாலேஜ் இருக்குன்றதை நீ ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, you have to document your learning or document the journey that you have traveled on learning anything. So in case, let's take a software engineer.
who is starting first year, and they start with learning of Python as first, and then he learns Java, and then he learns C++, and he learns hoops and other concepts. Okay, every time he learns something new, you implement in your project or you do something on your own. So இப்போ அது GitHubல ஒரு ப்ராஜெக்டை நீ டெவலப் பண்றேன்னா அந்த GitHubல போட்டு you publish it on LinkedIn, or you solve Geeks of Codesல வந்து codes solve பண்ணுவ, problem solve பண்ணுவ. Anything you do, you have an evidence of yours building and solving questions of others and yours on LinkedIn. So over the period of next 3 years, you will have an accreditation that people know that you are known for something. You have built your knowledge base and people know you for this. So by the 4th year when you go into that, or by the 3rd year's end where you wanted to search for an internship, you know which companies are hiring when you search on LinkedIn. So you know which skill of yours will match them. So find out companies who are matching your skills, who are hiring for that particular skill, reach out to the HR. So you bridge this gap. You have your job. Let's go. ஸோ இப்படி கிடைச்சா நாளை கிடைச்சா இது ரோடு மேப் சரியா? இதுல என்ன வேணா நீ டைவர்ஷன்ட்டா எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் தான் பண்ணணும் அப்படின்னா, என் ஸ்டார்ட் அப் 0th டேல இருந்து ஐம் பில்டிங். ஒரு 20th டேல வந்து ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் பீப்புள்ஸ் ஒப்பீனியன். ஐ கெட் ஒப்பீனியன் ஃபாஸ்டர். இப்போ நான் ஒரு 3 வருஷமா நான் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பேக் எண்ட்ல. யாருக்குமே என்னை பத்தி எதுவும் தெரியாது. நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு தெரியாது. How do I trust that they will get from me? பட் ஆனா people know me. நான் ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 30வது நாளே உங்ககிட்ட ஒரு ரிவ்யூ கேட்டேன். நீ இதெல்லாம் போற, இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொன்னேன். நான் திரும்ப அதை அப்டேட் பண்றேன், திரும்ப அப்டேட் பண்றேன். ஸோ ஐ வுட் பி மச் மோர் அக்ரெடிட்டட். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா பிரச்சனைக்குமே நான் சொல்யூஷன் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கேன். சைக்கிள் தான், ஐட்ரேட்டிவ் சைக்கிள், அஜைல் மெத்தடாலஜி படி இது ஒரு சைக்கிள். நீ முதல்ல என்கிட்ட ஒன்று கொடுப்ப, நீ என்ன சொல்லுவேன், நான் அதை ஐட்ரேட் பண்ணி ஐ கிவ் யூ தி அவுட்புட். அகைன் யூ வில் கிவ் மீ a report. I will grow and do this in a circle. So the moment you do this in a circle or you be online, you learn more than whatever you learn on a traditional platform. This is a way or a pathway to do so. பட் இதுதான் ஒரே வழின்னு கிடையாது, நிறைய வழி இருக்கு. ஸோ இப்போ லிங்க்டின் பத்தி சொன்னீங்க. லிங்க்டின் அல்காரிதம்ஸ் இருக்குல்ல, how to hack LinkedIn algorithm? To be honest, you can't hack the algorithm. And today you have an algorithm that supports most of carousels. One point in time, 2023 starting, carousels were booming. Everybody was posting carousel. And then later point in time, they said cheat sheets are the coding. So cheat sheets naraiya sellach. Then now currently it is video, it is booming in LinkedIn. So it is not like idhaan pannanum adhaan pannanum illa. Only one thing that you can do to hack is give solution to people. ஸோ இது எப்படின்னா வேல்யூ கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் என்ன வேல்யூன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ வாட் டு டூங்கிறத நான் கூகுளில் தேடலாம், ஹவு டு பி அன் இன்ஜினியர் அப்படின்றத நான் கூகுளில் தேடலாம். பட் ஹவு ஐ டிட்ங்கிறதோ இல்லை வாட் ப்ராப்ளம்ஸ் ஐ ஃபேஸ், ஹவு யூ கேன் சால்வ்ங்கிறதோ யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் இன்ஜினியர் ஆகிறதுல செமஸ்டருக்கு 42 பக்கத்தை ஃபில் பண்ணணுன்றது ப்ராப்ளம்னு தெரியும். உள்ள போற வரைக்கும் நமக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு மட்டும் தான் தெரியும். எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு, என்ன இருக்கு, எது இருக்குன்னு தெரியாது. So you solve the narrow problems of the person, you address the emotions of them, you add value to them. Simple. In your language, impact. Know what they need and give it to the right person. Then you make it. இதுதான் ஒரே வழி to act the algorithm. இது algorithm act பண்ணாது, person's emotion act பண்ணும். So they trust you to give solution to their problem. You become the go-to person of their problem. Be that person, you make everything else. Okay, actually hooks இருக்குல்ல, LinkedIn hooks. So உங்களுக்கு நீங்க எது ஹூக்கா வைப்பீங்க? Then what is good and bad? So okay, ரொம்ப simple. You and Mario come to me. Both of you are selling something to me. Okay, அதுதான் hook. If you say randomly read this அப்படின்னா, why should I read this? இந்த கொஸ்டினுக்கு நீ பதில் சொல்லிட்டேனாவே அதுதான் hook. What and why? இல்ல அப்படின்னா there is an alternative pattern of hook. என்னன்னா everybody would say what and why. Start from a middle action of a, if you are saying a story, I would say start from an action. Walking into the door, I saw. Simple. Walking into the door, I saw. நீ என்ன பார்த்த, ஏன் பார்த்த, எங்க போன, இது எல்லாமே இந்த question. This makes them to read further. Or else I earned dash months dash rupees on dash.
Simple. So you say them that you have a definite thing at the end. Either you guarantee something that you are going to provide, or you create curiosity to do something. So this is good. Bad என்ன தெரியுமா? 100 days you will be a millionaire. Do this. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்டு கீழே ஃபுல்லாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தேன்னா that is a bad thing. Simply as what Polymer says, click bites மாதிரி போட்டுட்டு you do not offer value na, that becomes a bad hook, or a good hook with a bad value. Good hook is something that interests the reader to know கீழே போய் என்ன இருக்குன்னு படிக்கணுன்ற கியூரியாசிட்டியோ இல்லை இதை படிச்சா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோ கொடுக்கறது தான் குட் ஹுக். ஓகே, இப்போ உங்களோட கிளையண்ட்ஸுக்கும் இல்லை உங்களுடைய 20,000 ஃபாலோவர்ஸுக்குமே நீங்கள் இவ்வளோ க்ரோத் பார்த்துருக்கீங்க. கிவ் மீ அ போஸ்ட் ஃபார்முலா. இப்போ நான் வந்துட்டு மீடியாவோட ஒரு போஸ்ட் காப்பி வைக்கிறேன், நல்ல காப்பி பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லை மீடியா பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் வீடியோஸ் ட்ரை பண்ணுறேன், கெரோசின்ஸ் ட்ரை பண்ணுறேன். கிவ் மீ வாட் ஒர்க்ஸ். எது இப்போ நான் வந்துட்டு ஸ்கிராட்ச் இருந்து ஸ்டார்ட் பண்ணா how can I grow, in which format, and how do I implement it? I have 4 different people. One person who posts only post without images or videos or anything. One person who posts only carousels. One who does only videos, and one who does everything like me. I'm the last person. Okay. Each one of us has grown in our own ways. So I can't say இதுதான் work ஆகும் இதுதான் work ஆகாதுன்னு. There's no generic formula to growth. So if what I'll suggest is A/B testing of anything and everything that you do. For the first 3 months, you'll have to do A/B testing on anything that works in your account. Or if I had to go and build a content for my client, abdina, what I'll do is we'll take statistics of what has worked in similar persons of their niches. If I take for tech, ஒரு 10 founders இருக்காங்க அதே nicheல அப்படின்னா, if all 9 of them are creating content and I'm the 10th person who's going to do, I take statistics of theirs which has got what is the thing that the audience are searching. So I'll be filling the gap up so I know what to do. Or else this is a formula of numbers and data. What you'll have to do is work, get data for the 3 months. You know what works for your audience, what is not working for your audience, multiply on what works, and what doesn't work, repurpose in the same format of what is working. So it's competitor strategy எடுத்து if you have no base lab, you don't have time to start from the scratch, or you wanted to grow much faster, instantly valarnona, this is a way to do it. You take the competitors, you know which format works, you'll have to create it in your own pattern. இப்போ வந்து நானும் ஒரே பேட்டர்ன் பக்கத்துல இருக்க பண்ற அதே விஷயத்த அதே மாதிரியே பண்ணேன்னா யாரு முதல்ல பண்ணாங்களோ அவங்க ஒரிஜினல், ரெண்டாவது பண்ணா டூப்ளிகேட். Thousands of duplicates can be there, but only 1% would be original. பட் ஆனா நீங்க உங்களோட ஆத்தென்டிசிட்டியை நீங்க வந்துட்டு போர்ட்ரே பண்றதுக்கு 4 பேரோட இதை காப்பி பண்ணணும் அப்படின்றது அது வந்துட்டு அதுவும் காப்பி அடிக்கிறது. I said என்ன ஃபார்மேட் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே. அல்காரிதம் வந்து எது ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கல்ல, அந்த கேள்விக்கான பதில் தான். நான் ஸ்கிராச்ல இருந்து ஏபி டெஸ்டிங் பண்றேன்னா நான் வீடியோ போடணும், கண்டென்ட் போடணும், இது போடணும், எல்லாமே போடணும், நான் போட்டு தான் செக் பண்ணணும். பட் ஆனால் அதுக்கு எனக்கு பேஸ் டேட்டாவே கிடையாது. நானே தான் ஆரம்பிக்கணும், நானே தான் பண்ணணும். பட் ஆனால் நான் சொன்ன காம்படிட்டர் அனாலிசிஸ் எதுக்குன்னா பேஸ் டேட்டா இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஒரு 10,000 ஃபாலோவர் இருப்பாங்க, அந்த 10,000 ஃபாலோவர்ல 5,000 பேர் தான் ஓன் டார்கெட் ஆடியன்ஸா இருக்க போறாங்க. ஸோ யூ போத் ஹேவ் த சேம் டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை எப்படி கேட்டர் பண்றதுங்கிறது உங்களோட ஆத்தென்டிசிட்டியை வச்சுதான். யூ மேட்ச் த கேப் வித் திஸ். யூ see them, you see a gap there. So you're not going to copy them, you're going to take the gap that they have left and fill it up. So you go to a biggest creator, scroll their account, you will see thousands of questions that are not answered. Take all them. Each one of these is a pain point. Now connect an emotion to the pain point. And the particular emotion நீ சொல்றப்போ every pain point has one emotion of desire, has one emotion of frustration. ஏதோ ஒரு பின்னாடி இருக்க ஒரு இமோஷனை தான் எடுக்க போறோம். அந்த இமோஷனுக்கு தான் கதை சொல்லணும், அந்த இமோஷனுக்கு தான் கண்டென்ட் ரெடி பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு நீங்க சொல்றீங்க திஸ் கேன் ஒர்க் அப்படின்னு. நான் இப்போ ஒரு 500 ஃபாலோவர்ஸ்ல இருக்கேன், என்னோட ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட். ஐ ஹேவ் சம்திங் டு செல். நான் ஐ எம் டபுளிங் டவுன் ஆன் லிங்க்டின் வச்சுக்கோமே. பர்சனல் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணி நான் எதையோ விற்க போறேன். லெட் மீ பி அ ஃப்ரீலான்சர் ஆர் அ ஃபவுண்டர் ஆர் அ வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட். நான் ஒரு பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்றேன். இப்போ
Get me a roadmap of அந்த 500 ஃபாலோவர்ஸ்ல இருந்து signing my first paying client or a customer. So simple. Okay, yeah. You want a first paying customer, find out the first problem that they have. I say problem they have and not the service that you give. They are different things. Service that you give is your service. You assume a problem to be there, you create your service and you have it. That is your thing. But problem that they have immediately, for that you will have to go and speak to your customer. So everyone you find out as your potential customer, have a no nonsense call with them or a no nonsense text with them. Get and gather your problems. You have a list of problems that they are willing to pay for. Now create solution to that. Pitch it to them. Initially give it as a value add. Ask, do this DM, okay? Say, Mr. X and Y, I saw your post on so and so. You are doing something on the X and you have one particular problem as such. I saw it. Now I have solution Y which can solve this. If you say yes, I will send it to you. This is value first approach, which I learned from my mentor. Okay, you give it to them, you ask them their permission to sell it to you. So you go sell that to them as a free product. Once they are okay with that, they know the value that you give. They'll directly come back and ask you and pay you and hold cash. This is irrespective of எவ்வளவு followers எனக்கு இருக்கு. This is an outbound approach. You will not be able to get to that at an instant. But இது ஒரு way of selling it quicker. So now you have the problem list. You created a product. Now you have one person who has got it and who says, I have got Y solution. Now you write a post on saying, X has Y problem. I got this solution. This and this work together and we brought this solution. Sell it in different ways or iterate the problem in different angles. How you do the solution. Position yourself as the solution for that and your product as a solution for that. Now the client would happily pay you because you have given them the solution. Now there are 3 types of clients that will come to you. One will ask you, guide me, I wanted to build by myself. Second one, I don't have any issues. You build it for me, I am okay with that. Third one, I wanted both of this. Help me out here. Whenever I need hand holding, I need this. Whenever I don't wanted to push myself, I wanted you there, you do it. You can customize it either of the 3 ways and sell it up. Okay, I'll get even more specific. I'm a B2B founder selling software to everybody who is billing insurance. So they're having a problem with the software and I'm selling the software, B2B. I'm a founder of a software company. I'm going to build a personal brand LinkedInல. நான் வந்துட்டு என்னோட சைனிங் கிளையண்ட்டை விட லிங்க்டின்ல ஒரு அத்தாரிட்டி பில்ட் பண்றதுக்கு எனக்கும் என்னோட கம்பெனிக்கும் கிவ் மீ a road map. Authority building, you have to do one thing very clear. Your authority builds based on what you work. So it is not about who you are, it is about what you do and who you are. Okay, so that is very clear. This is not about just Mario himself, but Mario as a person, Mario as a builder, Mario as a founder, everything together. So now how do you do is, there are 3 ways of promoting you and your company together. And your target is not monetizing, your target is building audience. Now who is your target audience? That is the first question. In say if Mario's target audience are future current now students who are future customers. So Mario would be catering problems of their answering. So either way, the problem is so simple. You have to find what are they craving for. So basically they are hungry for something, they are searching for something or they are needing for something. Something is missing. Now you provide answers to this in every format that you can on smaller steps. So if you are comfortable in video, audio, carousel, any format, answer to that problem. But to build a brand and authority, you should not be answering. Today you speak about education, tomorrow you go and do about art, day after tomorrow you do about something else. You don't build a brand, you destroy a brand. Because you will not be known for one particular thing. If you wanted to build a brand for one thing, it has to be about one particular thing or one particular area where you are expert in.
So be known for that one thing, be known for what you do, be known for that one thing. So you'll have to nail what is your UVP, the unique value proposition you bring to the table, the person who is going to be a supposed audience, what are their problems. Now match these two together, build a content calendar around it, and connect with your target audience, discuss their pain point, and find if there is gap in your content. Now if there is gap in your content that the audience does not like this or they do not need it, you change it, tweak it to this particular point that the audience want it. You become the solution. You become the identity they need for. Simple. ஸோ இப்போ லிங்க்டின்ல வீடியோ ஃபார்மட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு பர்சனல் பிராண்ட்னா, இப்போ வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோமா லைக் டெக்ஸ்ட் கரோசல்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம்? It depends on the time that you have. Yeah, for video என்ன பண்ணணும்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணணும், வீடியோ எடுக்கணும், அந்த வீடியோக்கு கண்டென்ட் எழுதணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், வீடியோ எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணணும், அதில் ஒரு மினிமம் எடிட்டாவது பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்கு. Are you ready to invest that much time அப்படிங்கிறது தான் கேள்வி. But you will have the first mover advantage இங்க. ஏன்னா nobody else is creating videos for LinkedIn right now. So you do it now, you have the advantage. But time investment are it. But you shall also get someone who does video editing for you. You give the raw clip, they give you the content. Then you'll have to invest money. So either way, this investment of time or money. The simplest form is to start with the basic, with whatever you have right now. Edit a raw video, take a video, post it. And then by growth you wanted to do it across. Or else start with text. Carousel is summertime engineering. You'll have to design the framework, எப்படி இருக்கணும்னு பார்க்கணும், wordings, typography, color format, contrast. Pictures are பண்ணுறது. Too much of it. It depends. ஏன்னா அதோட கன்சப்ஷன் வேல்யூ ரொம்ப அதிகம். ரொம்ப நேரம் ரீடைன் பண்ணி அதே போஸ்ட்ல ஆடியன்ஸை வச்சிருந்துச்சுன்னா யூ ஹேவ் த ஆடியன்ஸ் ரீடைன். ஸோ யூ கெயின் மோர் ட்ரஸ்ட் வித் தட். அவ்வளோதான். சரி, நீங்க ஒரு காப்பி ரைட்டர், நாங்க ஒரு கிரியேட்டர். நீங்க சொல்லுங்க, வீடியோஸும் லிங்க்டின் இஸ் பேசிக்கலி டெக்ஸ்ட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இப்போ வரைக்கும் இதுக்கப்புறம் வீடியோஸ் மாறும், கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு குட் காப்பியால ஒரு வீடியோவை ஓவர்டேக் பண்ண முடியும். If emotions are there, it can. ரொம்ப சிம்பிள். நம்ம பார்க்குற நிறைய பில்போர்ட்ஸ் இருக்குல்ல, they don't have videos, but the billboards make you stand and watch it. They are better copies. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா, டாட்டாவோட ஒரு கேம்பெயின் இருந்தது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து ஐ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஐய காணமே மொத்த பேரை தேடினாங்க. ரெண்டாவது விஷயம், மூணாவது விஷயம் அதுக்கான பதில் இருந்தது, யூ ஆர் ஆல்சோ மிஸ்ஸிங் யுவர் அயோடின், டேக் டாட்டா சால்ட். சிம்பிளா சச். அதுல ஒண்ணுமே எழுதவே இல்லை. தட் இஸ் a brilliant copy that you can see. இந்த மாதிரி நிறைய காப்பீஸ் அது. they can take the attention and grasping power faster. Even சென்னையோட அந்த இந்த கேம்பெயின், we had the chess campaign, right? சென்னை ஃபுல்லாமே ஒரே ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ஸ்ல ரெடி பண்ணாங்க. they do not have any image. they are copies and campaigns. we created characters for that. It depends on how you do it. But videos or advantage என்னன்னா, they keep you hooked with them. If you are able to keep me hooked, ஒரு 15 நிமிஷம் நீ வீடியோ போட்டீங்க, எனக்கு அதில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வேல்யூ இருக்கு அப்படின்னா நான் அந்த 15 நிமிஷத்துக்கு பார்ப்பேன். பட் ஆனால் காப்பீஸோட அட்டென்ஷன் ஸ்பேன், ரிட்டென்ஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பேசிக்கலி ஸ்டோரி டெல்லிங் த்ரூ பிராண்ட்ஸ் அதுதான் பண்ணுறீங்க. இப்போ வீடியோவில் உங்கள் கிளைண்ட்ஸ் இப்போ கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் காப்பி எழுத முடியுமா? லைக் நீங்கள் இப்போ பண்ணுற ஃபார்மேட்லேயே பண்ணலாம். That wouldn't be the same, la. If I don't think that I'll do justice to that at the first point, because I am not a script writer or I have not written that. But I can help them or guide them to know where to do what. And the basic form of you to do is grasp attention. So we'll have to know where they should grasp the attention, where should the stress be or where should the value be. I can guide them, but I wouldn't be the person to do that. That is how I can. ஒரு ஃபவுண்டர் உங்ககிட்ட வராரு, லிங்க்டின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாட் வுட் யூ சஜஸ்ட்? நீங்க பயஸ்டா இருப்பீங்களா? காப்பி தான் எழுதணும், வீடியோஸ் பண்ண மாட்டேன், இட்ஸ் பிகாஸ் யூ ஆர் a ghost writer? I did not say that I was a ghost writer in the first place. Second thing, I do brand strategies. Okay. So they ask
is what is asked. So I wouldn't be saying right now videos are trending, they're trying, but I wouldn't ask my founder to give me 1 hour of your time, give me the recording, I'll do it. I'll not do that. If the founder comes to me and say, I have only 15 minutes of my time to give to you, you take whatever you want from me and give me this result, then I would not go ahead and do the 1 hour video and do things. I would ask him for his content ideas, strategies, what he has done to it, and then we build this thing. So it depends on the time that I have with the client, the need the client has, or the willingness of the client to take risk on videos or the new format that comes in. Okay, it does not depend on me alone, it depends on the entire strategy that goes in. If the client is from a traditional background and he has not been into this videos any form, so if I go and suggest this, the reception, அவர் எவ்வளவுக்கு வந்து எனக்கு ஓகே நான் ட்ரை பண்ணேன்னு எத்தனை ஃபவுண்டர் சொல்லுவாங்கன்றதே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான். And I know people, founders know that personal brand is important, but the willingness of them to post photos itself is very lesser. Post of the company photos, take the photos from the internet. I don't want my face to be seen. Would it sound like boasting மாதிரி தெரியுமா? Will my competitors see me and think me as a clown? இந்த மாதிரி ஒரு 1000 hesitations இருக்கு அவங்க கிட்ட ஆல்ரெடி. ஸோ இதில் போயிட்டு இதையும் நான் செய்யுங்க அப்படிங்கிறது வந்து I can give them as an option, but that would not be the only solution on the plate. That would be an nth option on the plate. சரி, ஓகே. கம்பெனியோட ஃபவுண்டர் வச்சிருக்காரு, நான் கம்பெனி வச்சிருக்கேன். ஃபவுண்டர் ஒரு கம்பெனி பேஜ் வச்சிருக்காருல, நான் வந்துட்டு மற்ற கம்பெனிஸோட இன்ஸ்டாகிராம் ஸ்ட்ராட்டஜி, யூடியூப் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு க்ரோ, கிரெட் இவங்கெல்லாம் பாட்காஸ்ட் வச்சே பண்றாங்க. நிக்கில் காமத்தோட பாட்காஸ்ட், ஜெரோதா 0 to 1 இதெல்லாம் வந்துட்டு கம்பெனியோட மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் ஆஸ் கண்டென்ட். இதுவே இந்த கம்பெனிஸ் எல்லாம் லிங்க்டின் பிளாட்ஃபார்ம்குள்ள வர்றப்போ ஒரு கம்பெனி பேஜை நீங்க எப்படி வளர்ப்பீங்க? Better form of growing a company page எப்படின்னா, the first audience of the company page is the company's employees. So the first person who has to trust, who has to appreciate, who has to motivate, who has to boost everything is the employees. So the first target வந்து எம்ப்ளாயீஸ்க்கு தேவையானதோ, how they work as a teamன்றதோ, கம்பெனிக்குள்ள இன்டர்னல் நடக்கிற கம்யூனிகேஷனை எக்ஸ்டர்னலாக அந்த கம்பெனி ஃபுல்லாக தெரியப்படுத்துறதும் தான் இந்த பேஜோட ஃபர்ஸ்ட் இதாக இருக்கும். So the more you cater to your employees, the more engaged they are. Basic purpose of a company page is to promote their brand as the top player in there. So we had to show what is the insider behind their image, what is going on, how they are building it, the transparency, how far all these are. So we create content based on all these platforms, catering to their audience for all persons who are willing to join them or people who would be interested to join them, or the person who are currently working in their organization. இந்த 3 பேரோட நீட்ஸை கேட்டர் பண்ணி கண்டென்ட் இருக்கப்போ the need of them is much fast to reach them. So either way, you know the gap, you supply the demand, you make it equal. That's how you can grow a company's page. But growth of a company's page is 10x slower than what the company's founder's page could do. ஏன்னா company's founder is a person whose idea or vision is the company. So the person who represents the company would be the pioneer or the front runner for the company. With a person's individual page, you shall grow a company's page. But for company's page, you have to give immense value, immense knowledge to build the same strength. Nikhil Kamantoda personal account has more followers. ஜெரோதான்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஜெரோதாவோட ஃபவுண்டர் நிக்கில் காமத், அவர் ஒரு பாட்காஸ்ட் வச்சு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு தனியா பண்றாரு. ஆனா ஜெரோதாக்குன்னு தனியா ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, 0 to 1 அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயுமே they are doing round table conferences, தனியா யூடியூப் அதெல்லாம் பண்றாங்க. இப்போ you have to double down on one content marketing strategy na, whether it will be company's page, company's growth இல்ல founder working on the company's page. Founder's page is an ideal phase that builds. For example, if we take Vasant & Co founder, Lalita Jewelry founder, இவங்க எல்லாரோட ஃபேஸுமே வந்து நமக்கு இப்பயுமே ஞாபகம் இருக்கு. ஏன்னா சரணா. ஸோ ஏன்னா they have built their face as the brand value for the company.
So if something goes wrong, the person you are going to reach is that founder. So why don't they build it according to them? பட் எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போ இந்த மாஸ் பிராண்ட்ஸ்லாம் இருக்கு, அந்த இப்போ நைக்கி, ஆப்பிள், ஸ்டார்பக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபவுண்டர் பேஸ்டா இல்லாம கன்சியூமர் பேஸ்டா போறதுனால அவங்களோட யூசர்ஸையே அவங்க கண்டென்ட் குள்ள கொண்டு வந்து UGC works. பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த இனிஷியல் பேசஸ் இருக்குல்ல, இல்ல இப்பயுமே ஆப்பிளோட ஃபவுண்டர்ஸ் பேர்ல செம்ம கிரேஸ் இருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் டூ திஸ். கூகுள் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், the current leading person of that company will have a strong ideation in the market. Anything that person says or that comes from his mouth has a unique or a direct proportion வந்து அவங்களோட ஸ்டாக்ஸ் மேல இருக்கு. That is what I say. User generated வந்து it gives you the additional credibility கொடுக்கும். பட் ஆனா ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து நான் ஏன் இவரை நம்பணும், இந்த கம்பெனி நான் ஏன் நம்பணும்னு கேட்குற கேள்விக்கான பதில் வந்து if the founder says that is much more stronger. இவங்க சொல்றப்போ, கன்சியூமர் சொல்றப்போ they will give a equal credibility. எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் இவர் சொல்லிட்டாரு, ஆனா இவர் சொன்னதையும் தாண்டி கன்சியூமர் சொல்றப்போ அதுக்கான நம்பிக்கை இருக்கும். ஸோ இது ஹேஸ் டு பி an equal base. ஸோ இது மட்டும் தேவையா, இது மட்டும் தேவையான்னு சொல்ல முடியாது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் யூஜிசி மட்டுமே கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஆல் திஸ் யூஜிசி பெய்டு கண்டென்ட்டுங்கிற டவுட் வந்துடும். அப்படி பெய்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பீப்புளுக்கு யூஜிசி மேல இருக்க நம்பிக்கை போயிடும். அண்ட் தட் இஸ் அ பாயிண்ட் வேர் ஃபவுண்டர்ஸோட இது வந்து தேவைப்படும். மெட்டாவோட இப்போ மெட்டா ஸ்டாக்ஸ் வந்து 50% இன்க்ரீஸ். ஜஸ்ட் ஜூலை 4th வந்து சும்மா வந்தாரு, அதுக்கே 50% இன்க்ரீஸ். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் ஆட்ஸ், ஸ்பான்சர் ஆட்ஸ். ஒரு ஆர்டிக்கல்ல வந்து 33% இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் ஸ்பான்சர் ஆட் மூலம். ஸோ நீங்கள் வந்து ரைட்டிங் பண்ணுறீங்க. ஸோ பர்சனல் பிராண்ட் மூலமா இஸ் தேர் எனி பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் கிளைண்ட்ஸ் ஆர் சேல்ஸ்? இட் இஸ் அ லாங் டைம் கேம். அண்ட் லைக் நான் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போடுறேன், நாளைக்கு ஒரு போஸ்ட் போடுறேன், எனக்கு நாளைக்கு வந்து 300 ஃபாலோவர் வருவாங்களா, எனக்கு 300 கிளைண்ட்ஸ் வருவாங்களா, என்ன கிடையாது. தட் இஸ் நாட் த இம்மீடியட் டர்ன் ஓவர் தட் யூ கெட். அது மாதிரிலாம் அது மாயமும் கிடையாது. ஜீபூம்பா ஐ டூ திஸ், ஐ கெட் திஸ். தட் இஸ் நாட் த திங். இட் கிவ்ஸ் யூ த ட்ரஸ்ட் அண்ட் த கிரெடிபிலிட்டி ஆன் த லாங்கர் ரன். ஃபனலுக்குள்ள ஆடியன்ஸை எடுத்துட்டு வர்ற இனிஷியல் டிராஃபிக்காக தான் சோஷியல் மீடியா இருக்கும். யூ ஹேவ் டு கன்வெர்ட் தெம், யூ ஹேவ் டு டேக் தெம் டு த ஃபனல், explain their emotions, convert it at the later stage. First stage you will not convert it. And the 33% is it the click through rate or the conversion rate? Sales has increased. Sales na conversions da Conversion 33. So உள்ள எத்தனை பேர் எடுத்தாங்க, how targeted was the audience, how credible were the audience, how did they build that audience to do so? These are all questions. Will it possible to personal branding? It will take a much user time, but ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் whatever you sell, if you have like take 10,000 followers and if 10% of them gets, you make the target la. You build your audience, you build your audience for a targeted sales and then you do the sales as a soft touch. Do not go and hard sell people. You do it as a soft sale. For example, for this is what Elon Musk did with this hair spray. He launched it within 1 hour or so. It has got full sale because he has built it over years. They did not announce வந்து ஒரே நாள்ல வந்தாங்க பண்ணாங்க செஞ்சாங்கன்னு இல்லை. He has done it over. You have cultivated over years. You have a cult following there. They do things for you. ஓகே, நான் கல்ட் ஃபாலோயிங்ல வந்துட்டு என்னோட கான்சென்ட்ரேஷன் வைக்கிறேன், என்னோட மொத்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா, கேன் யூ ப்ராமிஸ் த ஃபவுண்டர் தட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்ல நீங்க போடுற டைம் விட நீங்க கஸ்டமர் அக்விசிஷன்ல காசே போடாம உங்களுடைய கண்டென்ட் மட்டும் வச்சு உங்களால வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கோட ஜாஸ்தியாக கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேன் யூ ப்ராமிஸ்? I wouldn't. ஏன்னா that is not the only part of the content alone. I wouldn't say content வந்து LinkedInல மட்டும்தான் போகணும்னு இல்லை. Content goes on every platform. So what people will promise is the value of that content we give in the performance marketing will boost it much more higher. So it would be a combinational effort. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் காசு போடுங்க, it will give you returnsன்ற மாதிரி எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்டும் கொடுக்க மாட்டாங்க. Because that is not generic way to do it. ஏன்னா என்னோட கிளைண்ட் ஏக்கு ஒர்க் ஆனது கிளைண்ட் பிக்கு இதே மாதிரியா ஒர்க் ஆகணும்னு அவசியம் இல்லை. கிளைண்ட் ஏ ஷால் பி ஃப்ரம் ரியல் எஸ்டேட், கிளைண்ட் பி ஃப்ரம் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி.
So the clients who come from medical industry might be vast in this platform. So I do well with this content. It gets me a number of leads. I'm doing good here. But will the same work for my other founder who is in the real estate? They're not there. அது ஆஃபர் பண்ணுற அமௌண்ட்டை அடாப்ட் பண்ணுறது கூட அங்கே ஆளுங்க இல்லாமல் இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ டூ, வாட் யூ டூ அண்ட் ஹவு காம்பினேஷனல் யூ டூ. இட் இஸ் நாட் லைக் ஒரே ஒரு பார்த்து போங்க இது நடக்கும்ன்றது இல்லை. According to me, on what I have experienced, I would say it is a functional experience of going through. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கேட்குறேன். இப்போ ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க, B2B ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க, B2C ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. யூஆர் ஒர்க்கிங் இன் லிங்க்டின். ஸோ எது வந்து கரெக்டாக இருக்கும்? B2B கரெக்டாக இருக்குமா, B2C கரெக்டாக இருக்கும்? த்ரூ லிங்க்டின். Through LinkedIn, ரெண்டுத்துக்குமே சான்சஸ் இருக்கு. ஏன்னா the consumer is a founder of another thing or he is a business person of another thing. So B2B க்கும் B2C க்குமான இது என்னன்னா, LinkedIn is basically a business platform. So you have all the founders there, but a founder of one particular company can be a client of another. Let's say a health sector founder can be a consumer for a tech founder. So they use the application that this person has given, but they might not be the direct seller or the direct receiver. ஸோ இந்த கம்பெனியோட வேலை பார்க்குற எல்லாருமே கூட அந்த கம்பெனிக்கான டைரக்ட் கஸ்டமராக இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ செல் த ப்ராடக்ட் டு B2B and B2C. B2B build it based on their numbers. B2C based on their credits and trust factors. That is the difference where they sell and across. இப்போ நீங்கள் கோஸ்ட் ரைட்டிங் பண்ணுறீங்க, ஓகேவா? நான் வந்துட்டு இந்த டிரான்சிஷனை முன்னாடியே கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இது வரைக்கும் இருக்கீங்க. ஃப்ரீலான்சராக இருந்துட்டு சைடில் யூஆர் டூயிங் ஜாப். அது அப்படியே கண்டினியூ ஆகி நீங்கள் இன்கேஸ் இதை ஃபுல் டைமாக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீலான்சர்லேருந்து ஏஜென்சி ஆக போகிறீங்க அப்படின்னா, கோஸ்ட் ரைட்டிங் ஏஜென்சி வச்சுக்கோங்க. வாட் வுட் யூ பி யுவர் மெத்தட்ஸ் டு ஸ்டார்ட் ஒரு ஏஜென்சி? I haven't done it yet. So if I say it, it wouldn't be right. I haven't done it yet. Right now, I wouldn't switch. So I can't say the definite plans. But plans இருந்தது அப்படின்னா, I would grow step by step on building my team first, acquiring the client funnel for the same. Once I have around 10 to 15 clients, I can't handle it by myself. I need another additional team to support. Then I'll hire the team. Then I'll make a system for the team and myself to work together. I'll have to build the SOP, systematic operating procedure. Anybody who comes, it is not person dependent, it is process dependent. Person learn I have to switch to process. So every process aligned, I can build a team and manage it together. But that is a huge risk to take and a huge commitment to have for. உங்கள் சேல்ஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? Mine are right now on the inbound. Referrals and good word of mouth now. That is easier form of doing. One good client of yours is equal to 1,000 sales assets that you build. Because they promote you like anything. But one bad client of yours is equal to the worst experience that you can get on the internet. Yeah. So you'll have to manage this. Recently, I took courses to upskill myself on outbounding of reaching. The approach of doing the value first. I'm trying it out. It will go good. ஆக்சுவலி அக்கா, இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு எல்லாருமே ரொம்ப அண்டர்ரேட் பண்ணுவாங்க. The volume it takes to provide such inbounds. நான் வந்துட்டு அவர் டிஸ்கவரி கால்ஸ் எடுக்க மாட்டேன், அவுட்பவுண்ட் பண்ண மாட்டேன், ஆனால் எல்லா கிளைண்ட்ஸும் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஐ ஷுட் பி இன் சச் அ Position to do. ஆமாம். ஸோ அந்த வால்யூம் நீங்கள் எவ்வளோ போஸ்ட் முன்னாடி போட்டீங்க, எவ்வளோ இன்புட் அது எடுக்கும், அந்த அத்தாரிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு what did it take? It took me 2 years to build it, but along the way, I always maintained of sharing my wins and sharing my failures. So in case I had a very bad client or a very good client, whatever I learned from them or the progress, I share it on LinkedIn. So I show people that I do what works. இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். நான் ஒரு கடை வச்சிருக்கேன், நான் இந்த கடை தான் வச்சிருக்கேன், நான் ஊருக்கு சொல்றது போவோ இல்லை என் கடையில் இந்த ஆஃபர் போகுது, என் கடையினால இது நடந்திருக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்க போதான் people know I do this. You'll have to speak about your work and your work will speak for you. Simple as that. இது கரெக்டான பில்டிங் இருந்ததுன்னா you will have this. But until you build this, you want it to sustain in the game, you will have to outbound. I had this in the front end.
was going good for me still now. But if I wanted to upskill again, I'll have to do outbound. The number of outbound I do or the number of input that I get, the feedback, அதுக்கப்புறம் iteration தான் decides on how faster I scale up. To scale up, you'll have to do outbound. But to initially sustain and go on the game, you shall do this inbound. Okay. So I told you about the students. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கும், சின்ஸ் யூ ஆர் இன்ஜினியர், எனக்கு நான் லிங்க்டின் பற்றி சர்ச் பண்ணுறப்போ ஐ டென்ட் கெட் ஸோ மச் ரிசோர்ஸ் எங்கே கற்றுக்கிறதுன்னு. யூடியூப்ல எப்படி வளரணும்னு சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு கண்டென்ட் கூட லிங்க்டின்ல எப்படி வளரணும் யூடியூப்ல தேட முடியல, கூகுள்லையும் தேட முடியல. ஸோ இஃப் யூ கேன் ஹேவ் ஃபியூ கோர்சஸ் 2-3 ஃப்ரீ ஆர் பேட், அது மாதிரி ஒரு 5 கோர்ஸ் I can recommend it. Akoda cohort. You can join them. You shall join me for my course. I'm shamelessly promoting, but you will have to say whatever you do in the first place. So I do storytelling on LinkedIn as such, and you have creators on LinkedIn who do great content on LinkedIn, how to grow on LinkedIn. Say Vaibhav Sisanti was there, Vedika Bhaiya was there, Unnati was there, Anishka is there right now, Tamil Ponnu. So you also have, there are, I shall have a handful of recommendation on LinkedIn people who does it. But for YouTube and Vaibhav Sisanti is the first one. Ankur Variko is hosting his own. I haven't tried the words, I am not sure on it. These 2 people are there for sure. Last question. கடைசி ஒரே ஒரு question. What is your ultimate purpose இந்த மொத்த ஜேர்னில இருந்து நீங்க பண்ற லிங்க்டின், எழுதுற கதைங்க, படிக்கிற புக்ஸ், இதுல இருந்து நீங்க ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி யூ ஷுட் பி கோயிங் தேர்? Early retirement and have a time with my family. Thank you. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய 20,000 ஃபாலோவர்ஸ் 40,000 வளர வாழ்த்துக்கள். நாங்க கண்டிப்பா அந்த கோஹோர்ட் பத்தி நாங்களே கண்டென்ட் எழுதி போடுவோம். டோன்ட் மிஸ் அவுட் த கோஹோர்ட். நாங்க அந்த லிங்கை கீழே கொடுக்குறோம். ஆல் தி பெஸ்ட். Thank you. தேங்க்யூ.